ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமரன் பிராங்க் தான் பண்ண போகிறோம். ஸோ அம்மாவை ஃபஸ்ட்டு அமரன் மூவி கூப்பிட்டு போக போகிறோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் ஓரளவுக்கு அப்படின்றது புரியும். ஸோ அமரன் படம் வந்து வேறு லெவலாக போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளும் அம்மா வந்து அமரன் படத்துக்கு தான் கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அம்மாவை நம்ம அதை வச்சு பிராங்க் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வேறு லெவல் பண்ணால் வரும் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மா பாருமா, சிவகார்த்திகேயன் ஒரு புது படம் பண்ணியிருக்காருமா. இது வந்து ரியலாக நடந்த ஸ்டோரியா, பயங்கரமா இருக்கு படம். ஆமாப்பா, நிறைய பேர் சொன்னாங்கப்பா படம் நல்லா இருக்குங்க. ட்ரெய்லரே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ட்ரெய்லர் அந்த படத்தை பற்றி சின்னதாக போடுவாங்க. நம்ம போட்டுருக்காங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க படம் நல்லா இருக்குன்றாங்க. ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போயா பேசாம போகுமா? இப்போ அதுதான் 9:30 மணி ஷோ இருக்குமே. இப்போ கூப்பிட்டு போறியா? இருங்க, ஃபர்ஸ்ட் டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் நல்லா இருக்குன்றாங்க. டிக்கெட்டே 200 ரூபாய் என்னமோ சொல்றாங்களே. ரோஹிணி தேட்டரில் இருக்காங்க, போவோமா? 9:30 மணிக்கு. ஓகே, அப்போ அப்பாவுக்கும் சேர்த்து போட்டுறேன். அப்பா வர சொல்லிடலாம். சரி, டிக்கெட் புக் பண்ணிட்டா, போகலாமா? என்ன படம் பார்த்தியா? நானும் இன்னும் பார்க்கலாம், அந்த ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. கடைக்கு வரவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 3 டிக்கெட்டு புக் பண்ணிட்டேன். சரி, கிளம்புங்க, போவோம். அப்பா ஒரு டைம் இருக்குமா? இன்னும் 1/2 hour இருக்குமா? நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் கிளம்பணுமா, டைம் வேற இல்லைம்மா. சரி, நீங்கள் கிளம்புங்க. அதுக்குள்ள இந்த ட்ரைலரை ஃபர்ஸ்ட் நான் பார்த்து முடிச்சிடுறேன். சூப்பராக இருக்குது ட்ரைலரு. being an army officer. And me being an army wife. One country's freedom fighter is disrespect another. Stop fighters approaching, sir! இப்படி அனுப்பி விடுறதுக்கான உன்னை படாத பாடுபட்டு This is the face of the Indian Army.
சூப்பரா இருக்குமா ட்ரைலரே. அப்படியே நான் உங்களை கடையில விட்டுறேன், நீங்க அப்பா கூட வண்டியில வந்துருங்க, அப்படியே நான் வந்துடுறேன். எங்க போறோமா? அலெக்சாண்டர் கார்ஸ்னு ஒரு பேஜ்மா. கார்லாம் பயங்கர கம்மி ரேட்ல போட்டிருக்காங்கம்மா. பேசாம நம்மளும் இங்க ஒரு கார் வாங்கிக்கலாமா? அந்த மெக்கானிக் தான் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டானே. நான் அப்படியே இதே ட்ரெஸ்லயே வரேன், சென்ட் மட்டும் அடிச்சுக்கிறேன், நாலு நாளா குளிக்கல வேற. இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? குளிக்கும் போது தண்ணி ஊத்துறீங்களா, சுடு தண்ணி, அதுல கொஞ்சம் சென்ட் ஒரு 1/2 லிட்டர் வாங்கி ஊத்தி வைமா. நான் குளிக்கிறதே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான், ஸோ அதில் ஊற்றி வச்சிங்கன்னா சென்ட் ஸ்மெல்லாவது உடம்புல நிற்கும்ல. சரி நான் கிளம்பட்டுமா, டைம் வேற ஆயிடுச்சு. அப்பா கால் பண்ணி அப்பாவை வச்சு அப்படியே வந்துருமா அப்பா கூட. கிளம்பிட்டீங்களா? சரி ஓகே, இருங்க வண்டி சாவி எடுக்கல. போலாமா? A few minutes later. Wait! Watchman is party for Solle. Today is the day. Birthday boy, you may get the best gift today. Altaf Baba. A few minutes later. மேட் எடுத்து போடுமா. நான் ப்ரூஸ்லி ஃபுல்லா ஈரமா இருக்கான். தண்ணியில என்ன ஆடிடுமா? தண்ணி ஊத்தி விட்டுறான். உட்கார கீழே. சிடாம் சிடாம். படம்னா இப்படி இருக்கணுமா? ரியல் ஸ்டோரிமா இது, ரியல் ஸ்டோரி. அந்த லாஸ்டா போட்டோ போட்டாங்களே முகுந்த் வரதராஜன், அவரோட ஸ்டோரி தான் அது. சரி நான் மட்டும் கொஞ்சம் வெயிட்டா இருந்தேன்னா இந்நேரத்துக்கு மிலிட்ரியில சேர்ந்துருப்பேன். எனக்கு சின்ன வயசுல தான் மிலிட்ரியில சேரணும்னு ஆசைமா, அதுக்கப்புறம் அப்படியே வேணான்னு விட்டுட்டேன். இப்போ இந்த படம் பார்க்கவும் திருப்பி மிலிட்ரியில சேரணும் ஒரு பூஸ்ட் கிடைக்குது. இந்த டைமுக்கு சாப்பிடுறது தூங்குறது தவிர என்ன சொன்னாலும் என்னால பண்ண முடியும். இது ரெண்டு மட்டும் தான் என்னால முடியல. ஆர்மியில சேர்றதுக்கு வேற என்ன வழி இருக்கு? நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாம பாகிஸ்தான் பார்டருக்கு போய் ஒரு 2 டெரரிஸ்ட புடிச்சிட்டு வந்தா எனக்கும் போஸ்டிங் கொடுத்துருவாங்க ஆர்மியில. டெரரிஸ்ட்னா தீவிரவாதி. 10 மிலிட்ரி ஆஃபீஸர் போய் ஒரு தீவிரவாதி பிடிக்கிறது எப்படி இருக்கு? நான் இங்கேருந்து ஒரே ஆளா போய் 2 தீவிரவாதி பிடிச்சிட்டு இங்க வரது எப்படி இருக்கும்? எனக்கு இப்ப மண்டைக்குள்ள ஃபுல்லா அவர் தான் ஓடிட்டு இருக்காரு. எனக்கு எப்படியாச்சும் இப்ப ஆர்மியில சேரணும்னு ஒரு வெறி வந்துருச்சு. முகுந்த் வரதராஜன், பிராங்க்ஸ்டர் சூர்யா, ஆர்மி பிராங்க்ஸ்டர் சூர்யா, பிராங்க்ஸ்டர் சூர்யா ஆர்மி ஆஃபீஸர், மிலிட்ரி பிராங்க்ஸ்டர் சூர்யா. எப்படி வச்சாலும் செட் ஆகலையே. பிராங்க்ஸ்டர் ஆர்மி சூர்யா, பிராங்க்ஸ்டர் சூர்யா மிலிட்ரி.
நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. ஆனா கடைசியில அவங்க சிவகார்த்திகேயன் செத்துற மாதிரி காமிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயன் கிடையாதுமா, உண்மையாவே அந்த முகுந்த் வரதராஜன்றவர் இறந்துட்டாரு. ஸோ அவர் ஸ்டோரி அப்படியே நடிச்சிருக்கனால அந்த செத்துட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவர் வந்து தீவிரவாதியை கொன்றுவாங்க. இவர் வந்து தீவிரவாதி கூட சண்டை போடுறப்ப தீவிரவாதியும் சுத்துறான், இப்போ இவர் மேலேயும் புல்லட் இறங்கிருது. நல்லா இருந்தானா கடைசியில தான் அப்படி அனுபவமாகி போச்சு. எவ்வளோ தைரியமா அவ்வளோ பெரிய தீவிரவாதியை அடிக்க ஒரு ஆளா போயிருக்காரு பாருங்க. இதுதான் அவரோட மாசே. ஆனா சின்ன ஆளாதான் இருப்பான். வயசுலாம் கம்மி தான், அப்பதான் மேரேஜே ஆயிருக்கு அவருக்கு. குழந்தை குட்டி குழந்தையா இருக்கு. உண்மையான நடந்த கதை இப்ப பிள்ளைல பெரிய பிள்ளைல இருக்கும். நான் இருப்பாங்க இப்போ என்ன ஸ்கூல் எல்லாம் காலேஜ் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே இப்போ காலையில் தூங்கி எழுந்து நேராக கிரவுண்டுக்கு போய் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஆர்மியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். மா உண்மையாக சொல்லிட்டு இருக்கேம்மா, நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? என்னை போன வருஷமே ஆர்மி கூப்பிட்டாங்க, நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டேன். டைம் மட்டும் கிடச்சிருந்தா நான் போன வருஷமே ஜாயின் பண்ணியிருப்பேன். மா உண்மையாகவே நான் அண்டர் கிரவுண்ட் மிஷினுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கம்மா. அண்டர் கிரவுண்ட் மிஷின்னா யூனிஃபார்ம் போடாமல் தீவிரவாதி போய் பிடிக்கணும் மஃப்டியில். அந்த மாதிரி டியூட்டிலாம் எனக்கு வந்தது. நான் தான் சரி இப்போதைக்கு வேணாம், ஆர்மியில் டைமிங் நிறைய இருக்கு, அப்போ சேர்ந்துக்கலான்னு விட்டுட்டேன். எலும்பு கூடா மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா. ஆர்மிக்கு தேவை வந்து குண்டா இருக்கணும் ஒல்லியா இருக்கணும் கிடையாது, பவர், நாலேஜ், ஸ்ட்ரென்த், அவ்வளோதான். இது மூணுமே என்கிட்ட இருக்குன்னு தான் முகுந்த் வரதராஜனோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார் போன வருஷமே. நான் அப்போ மிஸ் பண்ணிட்டேன். சரி இப்போதைக்கு வேணான்னு தள்ளி தள்ளி வச்சிருந்தேன். இப்போ இந்த படம் பார்க்கவும் தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு இவ்வளோ நடந்திருக்குன்னு. ஆமாம், நான் தான் சொன்னல போன வருஷமே எனக்கு ஆர்மியில் கூப்பிட்டாங்கன்னு. இவரோட ஃப்ரெண்டு தான் என்ன கூப்பிட்டதே. அதுக்கு நிறைய ட்ரைனிங் என்னமோ போவாங்க, எக்ஸஸ் எல்லாம் பண்ணணும், அந்த கயிறு ஏறணும். எல்லா ட்ரைனிங்கும் நான் முடிச்சிட்டேம்மா அப்போ லாஸ்ட் இயரு. அதானே இவ்வளோ நேரமா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வேலை பார்த்தீங்களா? வேலை கிடைச்சிது, நான் வேணாம் இப்போதைக்கு கொஞ்சம் வருஷம் ஆகட்டும்னு விட்டு வச்சிருந்தேன். இப்போ இந்த படம் பார்க்கவும் எனக்கு இப்போ உடம்புக்குள்ள ஃபுல்லா நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பார்டர்ல நிக்கிற ஆர்மி கிடையாது. நான் வந்து இப்ப சிவகார்த்திகேயன்லாம் இருக்காருல்ல நடிச்சிருந்தாரு முகுந்த் வரதராஜனோட ஸ்டோரி, அவருக்கும் மேல சீஃப் கேப்டன். மா சின்ன சின்ன சோல்ஜர்ஸுக்கு தாமா நம்ம வெயிட் எல்லாம் ஏத்தணும், பெரிய பெரிய கேப்டனுக்குலாம் வெயிட்டே தேவையில்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சோல்ஜர்ஸ்க்குலாம் என்ன கொடுப்பாங்க? AK-47 M416 கன்னு தானே கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியுமா கொடுப்பாங்க, பெரிய ஒரு ஜெட்டே கொடுப்பாங்க. ஜெட்டுனா மேலே பறக்குது இல்லை ஏரோப்ளைன், அந்த மாதிரி குட்டியாக இருக்கும். அதில் போய் அதுலேருந்து நான் சுட முடியும் ஃபயரு, அதுலேருந்து புல்லட் வரும். ஆமாம், ஏரோப்ளைன்லேருந்து நான் சுட முடியும். ஆமாம்மா, இப்போ நீங்கள் ரொம்ப பேசிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ஜெட் எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து உங்கள் வாயிலே சுடுவேன் நான். இருமா, இப்ப நான் ஆர்மி ஆபீசர் ஆகணும்னு என் மண்டைக்குள்ள ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நாளைக்கு காலைல போய் ஆர்மி பீகார், பாட்னா, ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான். ஜம்மு காஷ்மீர் எங்க இருக்கும், பாகிஸ்தான் எங்க இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்டரில் தான் ஒரு 3 தீவிரவாதிங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் கனகவல்லி, அதான் மெயின் தீவிரவாதி. சாரிம்மா சரிம்மா, உங்கள் பேர் சொல்லிட்டு பாருமா. அவன் பேர் ஆசிஃப் பாணி. சாரி ஆசிஃப் பாணி ஃபஸ்ட்டு தீவிரவாதி, அல்தாஃப் பாபா செகண்ட் தீவிரவாதி, கண்ணம்மா 3வது தீவிரவாதி. என்னம்மா சிரிக்கிறதுக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கீங்க. Stupid fellow. What you know about army?
Shut up and sleep. என்னடா குருவிக நட அட லைட் ஆன் பண்ணுடா. ஓகேம்மா, நான் முடிவு எடுத்துட்டேன். ஆர்மியில சேர்றேன். வைத்தி மா, நான் ஆர்மியில சேர போறேம்மா. இன்னைக்கு நைட்டு 4-5 தீவிரவாதி தனியாலாம் பாகிஸ்தான் பார்டர்ல போய் புடிச்சிட்டு வரல. என் பேர் கேப்டன் சூர்யா. ஒரு ஆர்மி ஆபீஸர் நீங்க வேலை வாங்குறீங்க, அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆர்மியில சேர்றோம், டெரரிஸ்ட பிடிக்கிறோம், நெத்தில சுடுறோம். யார் ரூம்ல ஏன் லைட் ஆஃப் பண்ணிக்க? நான் போய் தூங்க போறேன். A few minutes later. ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டேன். பாம் பாம். மிலிட்ரி காரங்க மாதிரி இல்ல, மிலிட்ரி. மிலிட்ரியில ஜாயின் பண்ணிட்டேன். நான் தான் சொல்றேனே, ஆல்ரெடி என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நான் தான் போறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு. நைட்டோட நைட்டா போய் ஆர்மியில ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீட்டை சுத்தி ஃபுல்லா டெரரிஸ்ட் இருக்காங்க, நம்மளை தேடி தான் வந்திருக்காங்க. ஃபுல்லா பாம்ஸ் இருக்கு, மொத்தம் 16 பாம்ல 16 பாம்பு. அது 16 பாம்ல 14 பாம்பு எடுத்தாச்சு, மிச்சம் 2 பாம்பு இருக்கு. அதை தேடி தான் இப்போ நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நம்ம வீட்டோட மேப் இருக்கா? வீட்டோட மேப் இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதே. சரி, நம்ம வீடு எப்படி இருக்குன்றத எனக்கு உட்காந்து தெளிவா சொல்லுங்க. கம் ஆன், சிட் டவுன். சொல்லுங்க, நம்ம வீடு இதுதான். இப்போ இந்த ஸ்கொயர் தான் நம்ம வீடு. இதுல நம்ம வீடு, இதுல எது ஹால் எது கிச்சன் அப்படின்ற டிராயிங்ஸ் மட்டும் நான் எனக்கு சொல்லுங்க தெளிவா. மா, அது அடுப்பாங்கறத எனக்கு தெரியுமா. இங்க சொல்லுமா, இந்த மேப்ல சொல்லுமா, அப்பதான் பாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்னும் 2 பாம் மிச்சம் இருக்கு, இல்லைன்னா இப்ப இந்த வீடே வெடிஞ்சிரும். சீக்கிரம் சொல்லுமா. நைட்டு நம்ம அமரன் படம் பார்த்துட்டு வந்தோமா, வந்து நம்ம இங்க மிலிட்டரியில சேர போறோம் பேசிட்டு இருந்தோம்ல, அது சுத்தி இருந்த தீவிரவாதி யாரோ கேட்டுட்டாங்க. கேட்டு பாகிஸ்தான்ல இருக்க அல்தாஃப் பாபாவுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அவன் நினைச்சிட்டு இருக்கான், அவன் நைட்டோட நைட்டா நம்ம பாம் வச்சு நம்மளை தூக்கிடலான்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான்.
ஆனால் அதுக்கு முன்னாடி நான் போய் ஆர்மியில் ஜாயின் பண்ணி அண்டர் கிரவுண்ட் மிஷினில் இப்போ நான் இறங்கிட்டேன். இப்போ அவனுக்கு வச்ச பாம்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் 2 பாம்பு இருக்குது. அதை எடுத்துட்டோன்னா நைட்டே அல்தாஃப் பாபாவை போய் பாகிஸ்தான் தூக்கிட்டு வந்துடுவேன். சீக்கிரம் சொல்லுங்கள், எங்கெங்கே இருக்குது? இதுதான் நம்ம ஹாலா? கனவு கண்டா ட்ரெஸ்ஸோட வருமாமா? நான் தான் சொல்றேனேம்மா, ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் மிஷினுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. முகுந்த் இருக்காருல்ல, முகுந்தோட ஃப்ரெண்டு வந்து நமக்கு செம்ம க்ளோஸு. அவரை கூப்பிட்டு நான் தான் ஜாயின் பண்ணாமல் இந்த ஆர்மியில். இப்போ எனக்கு வேறு வழி தெரில, அதனால் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். இதான் நம்ம வீட்டோட மேப்பு. இப்போ இந்த சைடு வேறு என்னென்ன இருக்குது? இங்கே பேக் சைடில் ஒரு படிக்கட்டு இருக்குது, கரெக்டாக? ஆமாம். இப்போ பேக் சைடு ஏறினாலும் உள்ளே வர முடியுமா? இந்த கதவு க்ளோஸில் தானே இருந்துச்சு. ஆமாம். இப்படி தள்ளி இதை ஒரு புஷ் பண்ண, ஆனால் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டெரரிஸ்ட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போனா தீவிரவாதி. டெரரிஸ்ட் எங்கள் டீமில் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்க டெரரிஸ்ட்டு. மேபி இப்போ உள்ளே பதுங்கி இருக்கு. ஆமாம். இப்போ நீ தான் இத மாட்டிட்டு வந்திருக்க. நான் டெரரிஸ்ட் இல்லைம்மா, நான் ஆர்மிமா. ஆர்மிக்கு போறியா? ஆர்மி இல்லைம்மா, ஆர்மினா மிலிட்ரி தான் ஆர்மின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நைட்டில் தான்மா ஆர்மிக்கு வேலையே. நீங்களாம் நிம்மதியாக தூங்கணும்னா நாங்களாம் கண்ணு முழிச்சா மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். புரியுதா? Don't ask this question again and again, okay? I'm an army man now. Call me Captain Surya, okay? Your phone எங்க வச்ச? எது? ஃபிட்னஸ் சொல்றீங்களா? ஃபிட்னஸ் டெஸ்ட், ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் போவாங்க, அதானே சொல்றீங்க? அதை நடத்துனாங்க. அந்த கயிறு ஏறதெல்லாம் சொன்னாங்க. ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி போகணும்னு சொன்னாங்க. நான் 10 மீட்டர் ஏறும் போதே கயிறு பிடிக்கிட்டு வந்துருச்சு. பவர். அந்த கயிறு என் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீக்கா இருந்திருக்கு போல. பாதியிலே அருந்து விழுந்துருச்சு. ஆமா. இந்த சைடு சவுண்டு கேக்குது உங்களுக்கு? யாரும் நடந்து போறாங்க. தீவிரவாதி இருக்கான். நேரம் அந்த பக்கம் ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். வெயிட் பண்ணுங்க. கிரனேட் எங்க விட்டு வந்தேன்னு தெரியலையே. கிரனேடு போட்டு வந்துடுறமா. பாம், ஆட்டோ பாம். அமைதியா இருங்க. பாமாங்க வச்சுட்டேன். கேக்குதா? பாம் சவுண்ட். முடிஞ்சு செத்துட்டான். பாம்பு போட்டெல்லாம் வெடிச்சிருச்சு.
தீவிரவாதின்றவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் கூட தீவிரவாதியாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆமாம், உண்மையை சொல்லுங்க. அல்தாஃப் பவான் யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லுங்க. அல்தாஃப் பவான் யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்றீங்களா இல்லை பாம்பு போடவா? பாம்பு. சரி, ஆசிஃப் அணின்னு யாராச்சும் உங்களுக்கு தெரியுமா? ஆசிஃப் அணி தெரியுமா தெரியாதா? ஆசிஃப் வாணி தெரியுமா தெரியாதா? அப்ப நீங்க தீவிரவாதி இல்ல. என்ன பார்த்தா என்னம்மா ஜோக்கர் மாதிரி இருக்கா? அப்புறம் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சும்மா டென்ஷன் பண்ணிட்டு. நான் தான் சொல்கிறேன்லம்மா, ஆல்ரெடி நான் எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகி எக்ஸாமு ஃபிசிக்கல் எல்லாமே முடிச்சு வச்சுட்டேன். ஜாயினிங் மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. நான் இப்போதைக்கு வேணான்னு விட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து சேர்ந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதனால் இப்போ சேர்ந்துட்டேன். படம் பார்த்து என்னோட பிளட்டு, நரம்பு, இந்த முடியெலாம் கூட எனக்கு இப்போ நேற்றுலேருந்து ஆர்மி ஆர்மி ஆர்மின்னு துடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது மைண்டு. இப்போ நான் நேராக பீகார் போயிட்டு பீகார்லேருந்து பாட்னா போகிறேன். அங்கே ஒரு 2 டெரரிஸ்ட். ஒன்று பேசுறத கேட்கணும், இல்லைனா நீங்கள் பேசுங்க, நான் அமைதியாக இருக்கேன். புரியுதா? நீங்கள் சும்மா தொண்ணு கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம், என்னால் ஆன்சர் பண்ணிருக்க முடியாது. நான் வெறும் சூர்யா இல்லை, இப்போ கேப்டன் சூர்யா. பீகாக்கு ரக்க வச்சு பறந்து போகிறான் அப்படிங்க இருந்து. சைக்கோ மாதிரி பண்ணிருக்காதம்மா. பீகார் பாட்னா இப்போ ஃப்ளைட்டு பிடிச்சா நேரம் அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து கேப்டன் பிரபாகர் எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போ நீ சிவகார்த்திகேயன் படம் பத்தியில கேப்டன் சொன்ன உடனே கேப்டன் பிரபாகரன் சொன்ன உடனே விஜயகாந்த் ஞாபகம் வருது. நடிகர் விஜயகாந்த் அவர் நடிகர்மா, நான் உண்மையான ஆர்மி மேன். அவர் தான் கேப்டன் பிரபாகரன் சொல்லுவாங்க. வேற போனே எடுக்க மாட்டான். சரி, இது வேலை பார்த்தது எல்லாத்துக்கும் அம்மாச்சிக்கு சித்திக்கு சொல்றேன், பெரியமாக்கு எல்லாத்தான். நான் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ல இருக்கேம்மா, யாருக்குமே தெரியாது நான் ஆர்மின்னு, புரியுதா? சீக்கிரட்டா நான் தீவிரவாதிகளை பிடிக்கிறேன். எனக்கு தான் ஆப்ரேஷன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதுமா. அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனா யாருக்கும் தெரியாம இருக்கணும், புரியுதா? நான் சீக்ரெட் ஏஜென்ட். ஆப்ரேஷனா ஒவ்வொரு தீவிரவாதியும் பிடிக்கிறோம்ல, அது பேர் தான் ஆப்ரேஷன். தீவிரவாதியை பிடிக்கிறேன்னு சொல்லு, அதுக்கே ஆப்ரேஷன் பண்ற. நீ சொல்ற தப்பு தான் சொல்லி என்ன கேள்வி கேக்குற? உங்ககிட்ட முதல்ல நான் ஆர்மியில ஜாயின் பண்ணதே சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நிஜமாவே நான் நம்பவே முடியல சூர்யா. இது உண்மையா சூர்யா? எது உண்மையா? எது? நீ இந்த வேலை பின்ன இதுனா பேப்பரா? துணிதாமா, இது உண்மையான ட்ரெஸ் தான்மா. இங்க பாருங்க, ஆர்மி சிம்பிள்லாம் போட்டுருக்கு, தெரியுதா? இல்ல, இது மாதிரி ஏற்கனவே என்ன வந்து நீ பொய் சொல்லி உன்னை ஏமாத்துன. நான் ஏமாத்துனேன்? போலீஸ் வேலை கிடைச்சிச்சு பொய் சொன்னதானே. போலீஸ் வேலை ஈஸியா யார் வேணா ஏமாத்த முடியும், ஆனா ஆர்மி ட்ரெஸ்ல அப்பெல்லாம் ஏமாத்த முடியாது. ஆனா நீ அன்னைக்கு எனக்கு ஏன் பொய் சொல்லிட்ட, அதுதான் அன்னைக்கு கோவம். போலீஸ்ன்றது காமனா யாருக்கு வேணா அந்த ட்ரெஸ் கிடைக்கும், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி போட்டுக்கலாம். ஆனா ஆர்மி அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கு யார்கிட்ட போய் ட்ரெஸ் வாங்குவீங்க? ஆர்மி ட்ரெஸ் போட்டுக்கோங்க, எல்லாம் எங்க இருப்பாங்க? பாகிஸ்தான் பார்டர்ல இருப்பாங்க. ஓகே, காஷ்மீர் பார்டர்ல இருப்பாங்க. லூஸ் அம்மணி, நானே குழம்பிட்டேன். காஷ்மீர் பாகிஸ்தான் ரெண்டும் பக்கத்துல இருக்கு, நடுவுல பார்டர்னா எல்லாம் ஒண்ணு தானே. பார்டர்னா நடுவுலமா அந்த கோடு. இப்ப இந்த நூல் இருக்குன்னு வைங்க, இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா, காஷ்மீர் இருக்கு, இதுதான் பார்டர். இப்ப பாகிஸ்தானோட பார்டரும் இதுதான், காஷ்மீரோட பார்டரும் இதுதான். சொல்றது புரியுதா? பாலம் கிடையாது, இந்த இடத்துல வந்து நீட்டா ஒரு பெருசா வேலி மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா கரண்ட் ஷாக் இருக்கும்.
அதை ஓட்டை போட்டு உள்ளே வருவாங்க பூந்து தீவிரவாதிங்கெல்லாம். இப்போ அப்படிதான் 2 பேரும் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அதே தான் சிவகார்த்திகேயன் ஒருத்தர் சுற்றுப்பார்ல, மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஒருத்தர் சுட்டாரு. கேளுங்க, மொத்தம் 3 பேர்ல ஒருத்தர் சிவகார்த்திகேயன் சுட்டாரா, மிச்சம் 2 பேர் இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் டயர்ட் ஆயிட்டாரு, ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ மிச்சம் 2 பேர் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ நான் தான் அவனை சுடணும். கன்னு தூக்கிட்டு வரும்போது வெயிட்டா இருக்குன்ட்டு. படமா இருந்தாலும் அது உண்மையான கதை தானே, முகுந்த் வரதராஜனோட ஸ்டோரி தானே அது. இப்போ கன்னானால தான் வரவில்லை, வெயிட்டா இருக்குன்ட்டு ஒரு குழி தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ போறப்ப எடுத்துட்டு போகணும். எந்த இடத்துல புதைச்சுன்னு தெரியல. வேற ஒருத்தர் தான், மிச்சம் 2 பேர் நான் போடணும் இப்போ என்கவுண்டர்ல. ஆமா, போலீஸ் பிடிக்க முடிஞ்சா அவங்க பிடிக்க மாட்டாங்களா? அவங்களால முடியாதனாலதான் இப்ப ஆர்மி கிட்ட வருது. அவங்கள பிடிக்கவே முடியாதுன்றேனேமா. அவங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி மக்களோட மக்களா இருப்பாங்க. ஆமா, இப்ப அதை போய் டேக்கிள் பண்ணி அவங்களை பிடிக்கிறது தானே கஷ்டமே. அதனாலதான் அந்த கஷ்டமான விஷயத்தை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்னமா நான் தீவிரவாதி எப்படி அவனை டைவர்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாகிஸ்தான் பார்டர்ல இப்படிதான் போய் டான்ஸ் பண்ணுவேன். அவன் என்ன பார்த்துட்டே இருப்பான். அந்த கேப்ல அவன் காலுக்கு அடியில ஒரு கிரனேடை உருட்டு ஊட்டி அவனை தூக்கிடுவேன். என்னமா அவன் பிரச்சனை? என்னது இதெல்லாம் வேணாம்? உங்களே நான் கூப்பிட்டேன் இப்ப ஆர்மிக்கு. நான் தானே போறேன்னு சொன்னேன். இன்னும் 12 நிமிஷம் இருக்கு. ஓகே, நீங்க என்ன அனுப்புறது? நீங்க நினைக்கிறப்ப போறதுக்கும் நினைக்கிறப்ப வேணாம்னு சொல்றதுக்கு என்ன அது? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? ஆர்மி மேன் மேல இந்த கை வைக்கிறதெல்லாம் வேணாம், புரியுதா? சுத்தி இப்ப எல்லா தீவிரவாதியும் நம்மள நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பேசுறது கேட்டுச்சுன்னா எந்த சைட்ல இருந்து இப்ப புல்லட் வரும்னே தெரியாது. அமைதியா இருங்க, புரியுதா? மா அமைதியா இருமா கொஞ்ச நேரம். என்னமா ஒரு பிரச்சனை கத்திட்டு இருக்க? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சு, சரி நான் கிளம்புறேன், பாய். நான் இதுக்கப்புறம் வரதுக்கு ஒரு 6 மாசம் கிட்ட ஆகும். நேராக பீகார் இருந்து பாட்னா வந்து காஷ்மீர் பார்டர் போறேன். அந்த 2 டெரரிஸ்ட்டை பிடிச்சி என்கவுண்டர்ல போட்டு நான் ரிட்டர்ன் வந்துடுறேன். ஓகே? வாட் காலையில போயிட்டு எனக்கு இந்த வேலை வேணா ஒண்ணு வேணா இந்த ட்ரெஸ் கொடுத்துட்டு வேலைக்கு போகும்போதே அபசகுடமா பேசிட்டு இருக்காங்க. சூர்யா நான் சொல்றத கேளுனே. அபசகுடமா பேசிட்டு இருக்காதம்மா. நான் போறது பெரிய மிஷனுக்காக போறேன் இப்போ, புரியுதா? இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாதான் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கும். அட ஒரு வெங்காயம் வேணாடா, இந்த வேலையெல்லாம் வேணாம்டா. சொல்ற பேச்ச மட்டும் மதிடா. ஓ தெரியாதடா. சொல்றீங்களா? ஐயா மரியாதை போய் படு. காலைல இந்த ட்ரெஸ் அவுத்து போய் கொண்டு குடு. சொல்றேன். அமைதியா இருக்கீங்க. எது லட்டு கொடுத்துட்டாவா? கோட் பண்ணிட்டு வாங்க. 2 பேரும் பார்டர்ல தான் இருக்காங்க. சூப்பர், எஸ். அந்த 2 தீவிரவாதி பார்டருக்கு வந்துட்டாங்களாமா கிராஸ் பண்ணி. ஸோ இப்போ என்ன ஒர்க் அவுட் பண்ணி ப்ரிப்பேர்டாக வர சொல்கிறாங்க. போன உடனே ஒரு கிரனேடை போட்டு இன்னொருத்தனை கன்ஷாட் ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிடுறேன். இன்னைக்கு 2 என்கவுண்டர் பண்ணுறேன். நாளைக்கே ப்ரமோஷனோட வரேன் நான்.
என்னம்மா உங்க பிரச்சனை? இந்த வேலையெல்லாம் வேணாம்டா. எந்த வேலை வேணாம்? இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அமைதியா இருமா. எப்போ பார்த்தாலும் அவசரமா போய். அவசரமா பேசுறேனா? சரி போ. போய் படு, காலையில பேசு. சரி ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இங்க இரு. கழுத்து அமர்த்தி திரும்பிடும். மரியாதை சொல்றேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இருமா ஆசீர்வாதம் பண்ணுமா. ஜெய் மாதாஜி, ஜெய் ஹிந்த். இருமா சல்யூட் பண்ண மறந்துமா. இருமா எந்திரிமா சீக்கிரம் எந்திரிமா. நில்லுமா. ஜெய் ஹிந்த். சொல்லுமா. ஜெயின் இல்லம்மா, ஜெய் ஹிந்த். ஜெயந்த் இல்ல, ஜெய் ஹிந்த். சொல்லுங்க, சல்யூட் அடிங்க. ஜெய் ஹிந்த். இப்படி பண்ணுமா, சல்யூட் பண்ணுமா. மரியாதை குறைவா பண்ணக்கூடாதுமா. மிலிட்டரிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், இதுதான் உங்க மரியாதையா? இப்ப நான் மிலிட்டரி சேர்ந்துட்டேன்ல. ஜெயின் சொல்லுமா சீக்கிரம், நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. அட்டென்ஷன். ஜெயின் பண்ண மாட்டேக்கு, நான் கிளம்புறேன். ஆர்மி ஆபீசர் மரியாதை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஆர்மி ஆபீசருக்கு இப்ப அந்த டெரரிஸ்டுக்கு நான் அப்படியே வீடியோ எடுத்து அனுப்புறேன். சொல்லுங்க, ஜெயின் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்ப இவ்வளவு நேரம் பேசுனீங்களா, இப்ப பேசுங்க. நான் இந்த தீவிரவாதிக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஆமா, போர் அடிச்சா நாங்க சாட் பண்ணுவோம். ஜெயின் சொல்லுமா சீக்கிரம். கேளுங்க சார், உங்களை பைத்தியம்னு சொல்றாங்க சார். டிகே आपके कौन से? ठीक है भाई. हाँ மா சீக்கிரம் ஜெய் ஹிந்த் சொல்லுமா. சீக்கிரம் சொல்லுமா. எங்க ஹையர் ஆபீசர்க்கெல்லாம் அமுச்சு விடுவாங்க. பாருங்க எங்க அம்மா எவ்வளவு தேசப்பற்றோட இருக்காங்க அப்படின்னு. சீக்கிரம் ஜெய் ஹிந்த் சொல்லுங்க. சூர்யா, எனக்கு ஒரு மணி நேரம் கடைக்கு வேற போணும். போ. ஜெய் ஹிந்த் சொல்லுமா சீக்கிரம். ஜெய் ஹிந்த். இப்படி சொல்லுமா. ரைட் ஹேண்ட்ல சொல்லுமா, லெஃப்ட் ஹேண்ட்ல சொல்லுங்க. கால் எப்படி. ஜெய் ஹிந்த். சோ ஒழுங்கா சொல்லுமா. சரி நான் கிளம்புறேன், நான் வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். பின்னாடி வெளியே எகிரி குதிச்சு அந்த வயல் தாண்டி அங்க கன்னு புதைச்சு வச்சிருக்கேன். கன் எடுத்துட்டு அப்படியே நான் நேரா பீகார். இப்போ பிரைவேட் ஜெட் வந்துட்டு இருக்குமா. இந்தாடா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. பிரைவேட் ஜெட்னா எனக்கு தனியா ஒரு ஏரோப்ளேன் வரும்னு சொன்னல, சின்னதா ஏரோப்ளேன். நேற்றுக்கு வந்து இறங்கி இருக்கும் இங்க இந்த காட்டுக்கு பின்னாடி. இதோ வயல் இருக்குல்ல, வயலுக்கு பின்னாடியேமா. ஆர்மி ஆபீசர்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கம்மா. ஸ்டூபிட் ஃபெலோஸ். ஓகே பாய். சூர்யா மரியாதை கஷ்டம் கொடுத்துட்டே நேற்று படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேலை வந்துச்சு வந்து படத்தை பார்த்துட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நைட்ல எப்படி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உண்மை வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. ஐயோ ஒன்றும் புரியல.
உங்களால இப்ப என் வேலையே போயிருக்கோம். போட்டோம் என்ன போட்டோம்? வைத்தியமா இது ஸ்டூபிட் ஃபெலோ. அம்மா பின்ன அட்டு வாங்கி இது பண்ணாத. இருமா, இப்பெல்லாம் ரிகர்சல் எடுத்தாலும் நான் உண்மையா வேலைக்கு போய் ஜாயின் பண்ண முடியும். ரூல்ஸ் எடுத்தா வேலைக்கு போறேன். ஆமா, ஃபியூச்சர்ல இன்னும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆர்மி கூட போகலாம். அப்ப நான் கேப்டனா கூட ஆகலாம். அப்போ முகுந்த் வரதராஜன் மாதிரி நான் ஒரு 4-5 என்கவுண்டர் கூட பண்ணலாம். யாருக்கு தெரியும்? இப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்ன, ஏற்கனவே ட்ரைனிங்லாம் எடுத்துட்டேன்னு சொன்ன. நான் சும்மா சொல்லி பார்த்தேன், நீங்க நம்புறீங்களான்னு. நீங்க நம்புனீங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு உனக்கு? இது தைச்சதுமா, என் சைஸுக்கு கொடுத்து தைச்சிட்டு வந்தேன். தச்சிட்டு வந்தியா? ம் மாமா யூனிஃபார்ம்ல இருக்குமா அடிக்கிறீங்க? அறிவில்ல? மணி என்ன ஆகுது? 3-4 மணிக்கு இப்படி தூக்கத்துல எழுப்பி கிளம்ப முடியா? 4லாம் ஆகல, 3 தானே ஆகுது. 4 அவளை 3 கூட சாப்பிடுறா. உங்களை திமுறது படுத்ததே மணி 1 ஆகி போச்சு. லூஸ்லாம் ஆகலமா. ஆர்மி ஆகணும்னு எனக்கு உள்ள ஒரு வெறி சின்ன வயசுல இருந்தே. இல்லம்மா, நான் ஆர்மி ஆயிடுவோம்மா ஃபியூச்சர்ல. ஸோ இப்போ ஒரு ட்ரைனிங். இதெல்லாம் நான் போன வாரமே தைச்சிட்டேன். தீபாவளிக்கு அந்த படம் வந்துருச்சு, அப்போவே இந்த காஸ்டியூம்லாம் போய் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஆர்மிக்கு போனால் கூட அங்கே இருக்க மிலிட்ரியில் உண்மையான மிலிட்ரி யாரு நான் யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே ஒரிஜினல் ஆர்மி மேன் மாதிரியே இருப்பேன் நானு. எல்லாம் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம்மா. ஸோ சரி விடுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு நவருமா. ஒரு ஆர்மி ஆபீசர் மேல கை வைக்கிற மாதிரி நிப்பாட்டுங்க. போன்ல ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி புல்லட் சவுண்ட் வச்சேன். மா பாகிஸ்தான் பார்டர்லாம் இப்படிதான் இருக்கும். இன்னும் ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறப்ப அப்படியே பழகிடும் எனக்கு அந்த சவுண்ட் எல்லாம். எப்படி BMW கார் ஸ்பீக்கர்மா, கார் மாதிரியே ஸ்பீக்கர். ஆமா, அந்த பாருங்க. இப்ப இது வெடிக்க போகுது. அதை ஏமா தள்ளி விட்டீங்க? தூக்கி எறியாமையா? இன்னொரு ஓவர் ஆயிடுச்சு. உங்க ஒரு ஆர்மி ஆபீசர் கிட்ட எப்படி பேச தெரியாம? ஆமா, உண்மையான ஆர்மில அப்படிதான் இருக்கும். எந்த எக்ஸசைஸ்? கம் ஆன், டிஜேவா? மியூசிக் போடுவாங்க இப்படி உட்கார்ந்து. யோகாவா? ஆமா, இந்த வயசானவங்க எல்லாம் பார்க்ல டெய்லி காலைல 6 மணிக்கு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி கையை இப்படி சுத்துறது, இந்த கை இப்படி சுத்து. என்னது எங்கேயோ போய் பண்றாங்க? ஜிம்மு சொல்றீங்களா? நான் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? டெய்லி நான் உங்களுக்கு தெரியாம ஜிம்முக்கு போயிட்டு தான் இருக்கேனே. அதனால ஆர்மில எனக்கு ஈஸியா இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. தூங்குமாமா, டிஸ்டர்ப் பண்ணாம.
குட் நைட். லைட் ஆஃப் பண்ணு. ஜெய் ஹிந்த். அட லூசு. ஆஃப் பண்றா லைட்ட. ஜெய் மாதா கி. உங்க ஆத்தாஜி வந்து ஆஃப் பண்ணுடா. மா ஆஃப் பண்ணமாமா, டயர்டா இருக்குமா. டேய் ஆஃப் பண்ண படுத்துடா. நான் வேற யூனிஃபார்ம்ல இருக்கேன். ஐயோ நான் வரலமா. அடே லைட் மட்டும் ஆஃப் பண்ணுடா. மா ஒரு ஆர்மி மேன வேலை வாங்கிட்டு இருக்காதம்மா. அட வெங்காயம் வர வந்து. என்ன ஆஃப் பண்ணுவோம் போமா. பாய். ஏத்துடா. இந்தடா. இருப்படா ஆஃப் பண்ணுடா லைட் மட்டும். படுத்துட்ட இடுப்பு வலிக்குதுடா. ஓ தூக்கமே கெட்டு போகுது. தலைவலி உயிர் போகுது.